தற்போது நாம் தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் என்ற பகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்தில்தான் நேற்று நடிகர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்திலேதான் உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது. 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பிஞ்சு குழந்தைகள் 1.5 வயது, 2 வயது, 7 வயது, 10 வயது குழந்தைகள், 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இறந்திருக்கிறார்கள். தங்களுடைய நடிகரை பார்க்க வேண்டும், விஜயை பார்க்க வேண்டும், அவரிடம் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும், அவரிடம் கைகுலுக்க வேண்டும் என்று ஆசையாய் வந்து தங்களுடைய உயிரையே விட்டு விட்டார்கள். ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வந்து உயிரை இழந்து விட்டார்கள் என்பது ஒரு வேதனையினுடைய உச்சமாக இருக்கின்றது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் வேலுச்சாமிபுரம். இந்த இடத்திலே தான் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வந்தார். அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய இந்த சாலை என்பது மிகவும் ஒரு குறுகலான சாலை, மிகவும் ஒரு குறைவான நபர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வகையிலான ஒரு சாலை. இந்த சாலையிலே நேற்று ஆயிரக்கணக்கான நபர்கள் கூடியிருந்த காரணத்தினாலே பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். அந்த அக்ஷயா மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கின்றது. அந்த இடத்தை நோக்கி விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனம் வந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது நேற்று மாலை 7 மணி வரை இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் அந்த கூடி நின்ற இடத்திலிருந்து விஜயனுடைய பிரச்சார வாகனம் அருகே வர வர விஜயை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று முண்டி அடித்துக் கொண்டு அவரது வாகனத்தை நோக்கி பயணப்பட்டதும் அந்த ஆக்சிடென்ட், இந்த விபத்து ஏற்பட்டதற்கு ஒரு பெரிய காரணமாக சொல்கிறார்கள். இந்த இடத்தில் ஏராளமான மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்திற்கு இந்த இடத்தில் 1000 பேர் நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு இடையில பேருந்து வந்தால் அவர்கள் எங்கே செல்வார்கள்? ஒன்று அந்த ரைட் சைடு வலதுபுறமாக செல்ல வேண்டும் அல்லது இடதுபுறமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் கண்ணு கெட்டிய தூரம் வரை கூட்டம் தான். நாம் தற்போது பார்க்கும் போது இது வெறும் சாலைகளாக இருக்கின்றது. ஆனால் நேற்றைய தினம் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இடம் முழுவதுமே மனித தலைகளாகத்தான் இருந்திருக்கிறது. முழுக்க முழுக்க மக்கள் கூட்டம் இருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது. இந்த இடத்திலே அந்த வாகனம் வந்தபோது வேறு வழி இல்லாமல் அவர்கள் அப்படியே தள்ளி வந்திருக்கிறார்கள். இங்கே வந்தவர்கள் இங்கிருந்து நகர முடியாத ஒரு சூழல். ஏனென்றால் இந்த பக்கம் பெரிய அந்த பிரச்சார வாகனம், உதாரணத்துக்கு இந்த லாரி இருக்கிறது. இந்த லாரி சென்று கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு வழி இல்லாமல் இங்கே வருவார்கள். அப்படி வந்தவர்கள் இந்த சென்டர் மீடியை நோக்கி இப்படி சாய்ந்திருக்கிறார்கள். ஒருவர் சாய்ந்த போது அவர் மீது மற்றொருவர், அவர் மீது மற்றொருவர் என்று பல பேர் இந்த சென்டர் மீடியில சாய்ந்திருக்கிறார்கள். பலரும் குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள் இப்படி இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சென்ட்ரல் மீடியனில் மோதி இருக்கிறார்கள். தப்பித்து இதை தாண்டி குதிக்கலாம் என்றாலும் குதிக்க முடியாது. ஏனென்றால் நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் முழுவதும் மனித தலைகள், கால் வைப்பதற்கு கூட இடம் கிடையாது. நீங்கள் இப்போது கூட பார்க்கலாம், கிட்டத்தட்ட அந்த இடத்திலிருந்து ஒரு 20 மணி நேரம் ஆகிவிட்டது. இப்போதும் எவ்வளவு அந்த செப்பல்கள், அந்த காலணிகள் சிதறி கிடைக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவிற்கு இந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு போர்க்களம் போல காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்திலே அந்த சென்ட்ரல் மீடியனில் இங்க இருக்கக்கூடிய இந்த சுவரிலே மோதி இந்த சுவரிலிருந்து தப்பிக்க முடியாமல் இங்கே விழுந்து நசுங்கியவர்கள், மயக்கம் போட்டு விழுந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதே போல இங்கிருந்து இடதுபுறமாக சென்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் தொட்டியிலே அவர்கள் விழுந்திருக்கின்றார்கள். அதாவது அந்த கழிவுநீர் தொட்டியை பொறுத்தவரையிலே அந்த இடத்திலே பல பேர் அதிலே கீழே விழுந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த கீழே விழுந்தவர்களுக்கு மேலும் சிகிச்சை கொடுப்பதற்கோ முதலுதவி செய்வதற்கோ அப்போதைக்கு ஆள் இல்லை. காரணம், அந்த இடத்திலே விஜய் நின்று பேசிக் கொண்டிருந்ததனாலே அவர்கள் உடனடியாக பார்க்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்கள் நேற்று கீழே விழுந்ததற்கு அடையாளமாக அவர்களுடைய செருப்புகள் இங்கே இருக்கின்றது, அவர்கள் அணிந்திருந்த அந்த மேலாடைகள் இருக்கின்றது, அதே போல அவர்கள் கையில வைத்திருந்த அந்த கொடிகள் இருக்கிறது. இந்த பக்கம் நாம் பார்க்கும்போது இங்கே அந்த இரும்பு கம்பி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு தடுப்பு வேலியாக இருந்திருக்கின்றது. இந்த தடுப்பு வேலி நமக்கு தெரியும், இது வந்து குத்தினால் ரத்தம் வந்துவிடும், அந்த அளவுக்கு ஒரு கடினமான முள்கம்பி. இந்த முள்கம்பியை எல்லாம் கூட உடைத்து விட்டு இங்கிருந்து தப்பித்து செல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் இங்கிருந்து பாருங்கள், இதெல்லாம் செடி கொடி அனைத்துமே ஒரு போர்க்களம் எப்படி இருக்குமோ அது போல சிதையுண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. அதே போல இந்த டிரைனேஜ் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தவரை அங்கிருந்து வந்தவர்கள் கூட்டம் அலை மோத அந்த பேருந்தும் அதே போல ஆம்புலன்ஸ்களும் வர நிற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அவர்கள் பின்னோக்கி வந்திருக்கிறார்கள். பின்னோக்கி வந்தவர்கள்
தட்டி தடுமாறி, இரவு நேரம் என்பதனாலே போதுமான வெளிச்சம் இருந்திருக்காது, எனவே தட்டு தடுமாறி அப்படியே பின்புறத்திலே கீழே விழுந்திருக்கிறார்கள். சில பேர் இப்படி கீழே விழ விழ அடுத்தவர்கள் அவர்கள் மீது கீழே மேலே மேலே விழுந்ததாக சொல்கிறார்கள். எப்படி ஒரு சந்தையிலே மார்க்கெட்டிலே மூட்டைகளை அடுக்கி வைத்திருப்பார்களோ அதுபோல ஒருவர் உள்ளே விழுந்ததும் அவர் மீது விழுந்து பல பேர் இந்த கால்வாயிலே, இந்த டிரைனேஜிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். விஜய் பேசி முடித்த பிறகு அவர்களை பார்த்து பல பேர் மீட்டு அவர்களுக்கு தேவையான அந்த தண்ணீர் போன்றவற்றெல்லாம் கொடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களை அழைத்து சென்றதாக சொல்கிறார்கள். இதுபோன்று விஜயனுடைய அந்த பேச்சு நடைபெற்ற இடம் முழுவதும் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சாலை, அதாவது விஜய் பேசிய இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் ரேடியஸ் இப்படித்தான் இடம் இருக்கின்றது. பல பேர் அணிந்து வந்த அந்த கண்ணாடியினுடைய நிலையை பாருங்கள். நாம் இது மட்டுமல்ல, பல பேருடைய அந்த காலணிகள், ஹேண்ட்பேக், அவர்கள் கையில் கட்டியிருந்த வாட்சுகள், அதே போல கையில் போட்டிருந்த மோதிரங்கள், கம்மல், வளையல் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களை இங்கே பார்க்க முடிகின்றது. பலரும் இங்கே குழந்தைகளை அழைத்து வந்திருக்கின்றார்கள். இங்கே நாம் பார்க்கலாம், ஒரு பெண் குழந்தை, இந்த குழந்தையினுடைய அந்த கால் சைஸை பார்த்தாலே தெரியுது, ஒரு 5ஆம் வகுப்பு, ஒரு 10 வயதுக்குள் தான் இந்த குழந்தை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் செருப்பை எல்லாம் கூட கழட்டி போட்டுவிட்டு இங்கிருந்து தப்பித்தால் போதும். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு சிறுவனுடைய காலனியாகத்தான் தெரிகின்றது. அந்த காலனிகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் இங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடி இருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள் என்று இங்கு பாருங்கள், பெண்களுடைய காலனி இருக்கின்றது. பல பேர் பெண்களுடைய காலனிகள் தான் இங்கே இருக்கின்றது. அவர்கள் இங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று தப்பி ஓடி இருக்கிறார்கள். இந்த இடம் முழுவதுமே ஒரு பெரிய போராட்டம் நடந்தால் அல்லது ஒரு பெரிய புரொடெஸ்ட் நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த இடம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய இடம் முழுவதுமே அதுபோலத்தான் இருக்கிறது. விஜய்க்காக கட்டப்பட்ட பேனர்கள் சிதறுண்டு கிடக்கின்றது. பல இடங்களே வாட்சுகள் சிதறி போய் கிடக்கின்றது. அதே போல இந்த இடத்திலே அந்த மரத்தின் மீது சில பேர் ஏறி நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த மரத்தினுடைய கிளை ஒடிந்து விழுந்ததிலே மரத்தின் மீது இருந்தவர்களும் கீழே விழுந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் கீழே இருந்தவர்களும் கூட சிதறி அவர்கள் கீழே விழுந்ததாக சொல்கிறார்கள். பல பிஞ்சு குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அழைத்து வந்ததற்கான அடையாளமாக இங்கே சிதறி கிடக்கக்கூடிய ஷூவை பார்க்கலாம். 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான, நமக்கு கண்ணீரை அல்ல ரத்தத்தையே வரவழைக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இது போன்று பிஞ்சு குழந்தைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் அந்த குழந்தைகள் இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டார்கள் என்பது ஒரு பெரிய சோகமான செய்தியாக இருக்கின்றது. அதே போல இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே பார்க்கும் போதும் இங்கும் ஒரு பெரிய டிரைனேஜ் இருக்கின்றது. அந்த டிரைனேஜிலும் பல பேர் தடுக்கி விழுந்ததாகவும் அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் சொல்கின்றார்கள். இந்த டிரைனேஜிலே எப்படி விழுந்திருக்கார்கள், அந்த காலணிகள், அந்த செப்பல்ஸ் போன்றவை எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் விவரிக்க முடியாத அளவுக்கு சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடம் முழுவதும் காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. போலீசார் இந்த இடத்திலே வந்து கயிறு மற்றும் இது போல பேண்டுகளை எல்லாம் சுற்றி வைத்திருக்கிறார்கள். காரணம், வெளிநபர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, இன்னும் அதற்கான தடயங்கள் இங்கே இருக்க வேண்டும். காரணம், தமிழ்நாடு அரசு சார்பில் உரிய விசாரணை நடத்த வேண்டும், என்கொயரி செய்ய வேண்டும் என்று அதற்காக ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி வந்து ஆய்வு செய்ய வேண்டும், அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் பார்க்கும்போது இந்த இடத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன நடந்தது, அந்த தடயங்கள் அப்படியே இருக்க வேண்டும், அந்த தடயம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் ஏராளமான பொருட்கள். இங்கு பார்த்தால் வாட்டர் கேனுடைய மூடி சிதறி கிடக்கின்றது. பல வாட்டர் கேன்கள் சிதறி போய் கிடக்கின்றது. யாரோ அணிந்திருந்த கண்ணாடி இங்கே இருக்கின்றது. அந்த கண்ணாடியை கூட அவர்கள் பொருட்படுத்தாமல், எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ கூட்டத்தில் தவறி விழுந்திருக்கின்றது. ஆனால் கீழே விழுந்த பொருளை உங்களால் மீண்டும் எடுக்க முடியாது. அந்த அளவிற்கு கூட்டம் அதிகமாக இருந்திருக்கின்றது. பலரும் குழந்தைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். குழந்தைகளுடைய பால் புட்டி எல்லாம் கூட இங்கே சிதறி கிடக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. பல பேர் இருந்து தப்பித்து நேற்று போயிருக்கின்றார்கள். விஜய் இதுவரை அவர் செய்தியாளர்களை சந்தித்து எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. ஒரே ஒரு ட்விட்டர் மட்டும் போட்டிருக்கின்றார். மற்றபடி இதுவரை எந்த ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை. அவர் மருத்துவமனைக்கும் வந்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்பது இங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியான, ஒரு சோகமான செய்தியாக இருக்கின்றது.